ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைத்ரிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பரியங்க யோகம். ஸோ இது என்னடா பரியங்க யோகம்? நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஆன்மீக ரீதியான இருக்கிறவங்களுக்கு இதில் பற்றின தெளிவான விளக்கம் தெரிஞ்சிருக்கும். நார்மலாக இருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பரியங்க யோகம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பரி அங்கம் என்ன கட்டில் யோகம் சொல்லுவாங்க. அதாவது திருமணமான தம்பதியர்கள் கலவையில் ஈடுபொழுது, அதாவது கலவைனா எல்லாருக்கும் தெரியும், உடலுறவில் ஈடுபடும் பொழுது கூட இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக கலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரியங்க யோகம். இந்த பரியங்க யோகத்தை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா திருமூலர். திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. எத்தனை நாழிகை இந்த பரியங்க யோகத்தை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாழிகை பண்ணுவாங்க. 5 நாழிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாழிகைனால 24 நிமிடங்கள் சொல்லப்படுறது. அப்போ 5 நாழிகைனா 120 நிமிடங்கள். 120 நிமிடங்கள்னா எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 2 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கலவையில் ஈடுபடும் பொழுது இறைவனை முழுமையாக உணரக்கூடிய ஒரு அற்புத யோக கலை. இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருவரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது ரொம்ப ஒரு சுத்தமாக குளித்து நல்லா வாசனை மிகுந்த மலர்களை அணிஞ்சு நல்லா நறுமணம் கமழம் உடல் முழுக்க பூசி ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு மனசாந்தியோட ஒருவர் புரிந்து அன்பாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்ககிட்டேருந்து நான் எதையாவது எடுத்துக்கலாமா, என்கிட்ட இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இல்லாமல் முழுமையாக கலவையில் ஈடுபடக்கூடிய ஒரு யோக கலை. இந்த யோக கலை பார்த்திங்கன்னா என்ன இதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, சுவாசம். அதாவது நார்மலாக நம்மளோட சுவாச முறையை கவனிக்கணும். 2 புருவ மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய சுழுமுனையில் காற்றை நுழைத்து சகஸ்ரா சக்கரத்தை கவனம் செலுத்தி இருவரும் செய்யக்கூடிய ஒரு தாம்பத்தியம், அதாவது யோக முறையை தான் இந்த பரியங்க யோகம் விளக்குது. ஓகேங்களா? அதாவது ஊசி முனையில் நூல் கோர்ப்பது போல் சுவாசத்தை நம்ம சுழுமுனையில் நுழைத்து எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக கலை அப்படின்றாங்க. அதாவது வெறும் உடல் ரீதியான காமத்தை மட்டும் இல்லாமல் இதில் அதை தாண்டி ஆத்மார்த்தமான இருவரும் ஒரே மனநிலையில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆத்மார்த்தமாக இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு அற்புத யோக கலை. முறையான பயிற்சியில் ஈடுபடும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக அவங்களால என்ன பண்ண முடியும், இறைவனை அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோக கலை அப்படின்றாங்க. இதை பற்றி இனி வரும் காலங்களில் நிறைய விஷயங்களை நான் இதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதுதான் டைமிங் ப்ரொசீஜர்ஸ். நார்மலாக செக்ஷுவல்ஸில் ஈடுபடும் பொழுது தேவையில்லாத எண்ணங்கள்லாம் இல்லாமல் இருவருக்குமே அந்த எண்ணமானது இருக்க வேண்டும். இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தால் மட்டுமே, அதாவது அது ஒரு அசிங்கமாகவோ வேறு விதமான எண்ணங்கள்லாம் இல்லாமல் 2 பேரும் அதாவது இரு மனம் இணைந்தால்தான் உடலும் சேர்ந்து இணைய முடியும். 2 பேரும் ஒரு உடல் பசிக்காக மட்டும் இந்த யோகத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது. 5 நாழிகை தாண்டி 6வது நாழிகை வந்தாலே சிற்றின்பத்தில் சேர்ந்துரும் அப்படின்றாங்க. கரெக்டாக அந்த 5 நாழிகைனா 5 நாழிகளையும் இறைவனை மட்டுமே முழுக்க 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 நினச்சி அந்த யோக முறையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.